வெல்கம் டு அன்னபூர்ணி சமையல். இன்றைக்கி நம்ம அன்னபூர்ணி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபியும் கூட, ஈஸியான ரெசிபியும் கூட. எல்லாருமே இது செய்யலாங்க. தேங்காய் பால் புட்டிங். இதுக்கு அகர் ஜெலட்டின் எதுவுமே தேவை கிடையாது. வெறும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் 10 நிமிஷத்தில். சரி வாங்க, இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் தேங்காய், 3/4 கப் பால், ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த பால் மட்டும் அரைக்கிறதுக்கு பத்தாது. ஸோ நான் அரைக்கும்போது 3/4 கப் தண்ணியும் ஊற்றி அரைச்சிப்பேன். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வடிகட்டிக்கலாம். இப்போ நான் இந்த பவுல் எடுத்திருக்கேன். இது மேலே ஒரு ஜல்லடை வச்சு இது வடிகட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் இந்த பாலெல்லாம் வரும். இப்போ இது நம்ம செகண்ட் தட்டி அரைச்சிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் தட்டி அரைக்கும்போது பால் ஊற்றி அரைச்சோம். செகண்ட் தட்டி அரைக்கும்போது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் நான் வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டிட்டேன். இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் சர்க்கரை, 1 பிஞ்ச் சால்ட். இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கட்டி சேராமல் நல்லா கலக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் 2 கலர் பண்ண போகிறதுங்காட்டிக்கு தனித்தனியாக 2 பவுலில் பிரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் தனித்தனியாக 2 பவுலில் ஊற்றி எடுத்துட்டேன். இந்த பவுலில் தான் நான் இன்றைக்கி கலர் சேர்க்க போகிறேன். இப்போ நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ கலக்கியாச்சு. இப்போ கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மிக்ஸை ஊற்றிக்கலாம். கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அப்படியே லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் கை விடாமல் கலக்குங்க, இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த பபிள் வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். லைட்டாக கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எடுத்து இந்த டிஃபன் பாக்ஸில் மாற்றிக்கலாம். இப்படி மாற்றிட்டு ஒரு 2-3 டைம் இப்போ நல்லா டேப் பண்ணுங்க, அப்போ தான் சமமாக ஆகும். அடுத்து அதே பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கல கலர் அதை ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ கெட்டியாகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கலக்குங்க. இதுலேயே இந்த பபிள் வர மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வர ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அந்த ஒயிட் கலர் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அது மேலேயே எதையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இது நல்லா எல்லா சைடும் போகிற மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா செட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறமா இது மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மூடணும்.
இப்போ இந்த பாலித்தீன் கவர் வச்சு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் போட்டிருக்கேன் ஏர் போகிறக்காக. இப்போ இதை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசருக்குள்ளே வைக்காதீங்க. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே லைட்டாக தான் கமுத்துனேன், விழுந்துருச்சு. கரெக்டாக இந்த ஷேப்பாக வந்திருக்கு செட் ஆகி. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதை ஸ்கொயராக கட் பண்ணிக்க போகிறேன். நல்லா எனக்கு ஈஸியாக கட் பண்ண வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம அன்னபூர்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பாய்.